திருப்புகழ் 783. மூல ஆதாரமோடு ஏற்றி அங்கியை 6 ஆதாரமோடு ஓட்டி எந்திர மூலா வாயுவை ஏற்று நன்சுழி முனையூடே மூதாதார மரூப்பில் அந்தர நாதா கீதமது ஆர்த்திடும் பரமூடே பால் ஒளி ஆத்துமம் தனை விலகாமல் மால் ஆடு ஊனோடு சேர்த்து இதம் பெற நானா வேதம சாத்திரம் சொல்லும் வாழ் ஞானாபுரி ஏற்றி மந்திர தவிசு ஊடே மாதா நாதனும் வீற்றிருந்திடும் வீடே மூனொளி காட்டி சந்திரவாகார் தேன் அமுதூட்டி எந்தனை உடன் ஆழ்வாய். சூலாள் மாது உமை தூர்த்த சம்பவி மாதா ராப்பகல் காத்து அமைந்து அனை சூடோடீர் வினை வாட்டி மைந்தர் என எமை ஆளும் தூயாள் மூவரை நாட்டும் எந்தையர் வேளூர் வாழ் வினை தீர்த்த சங்கரர் தோய் சாரூபரோடு ஏற்றி இருந்தவள் அருள் பாலா. வேளா ஏழ்கடல் வீட்டி வஞ்சக மூடார் சூரரை வாட்டி அந்தகன் வீடு ஊடேவிய காத்திரம் பரிமயில் வாழ்வே. வேதா நாள் தலை சீக்கொழும்படி கோலாகாலம் அது ஆட்டு மந்திர வேளா மால் மகளார்க்கு இறங்கிய பெருமாளே. வேதா நாள் தலை சீக்கொழும்படி கோலாகலம் அது ஆட்டு மந்திர வேளா மால் மகளார்க்கு இறங்கிய பெருமாளே. நான்முகனின் 4 தலைகளும் சீழ் கொள்ளும்படி குட்டி ஆரவாரம் செய்த மந்திரவேலனே. திருமாலின் மகளான வள்ளி மீது அருள் செய்த பெருமாளே. மயில் வாழ்வே. வேளா சூலாள் மாது ஊமை தூர்த்த சம்பவி சூலப்படையை உடையவள் மங்கை ஊமை சம்புவின் மனைவி சம்பவி இரவு பகல் காக்கும் அன்னை சுடுதலுடன் நம்மை இழுத்துச் செல்கின்ற வினைகளை வாட்டி குழந்தையை காப்பதைப் போல் நம்மை காக்கும் ரா பகல் காத்து அமைந்து அன்னை. தூயவன் நான்முகன் திருமால் ருத்ரன் என்ற மூவரையும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்பனவற்றை செய்யுமாறு நியமித்த எம்பெருமானும் புள்ளிருக்கு வேளூரில் வாழும் வினைதீர்த்த சங்கரரும் வைத்தியநாதருமான உருவத் திருமேனி கொண்டவருமான சிவபெருமானுடன் பொருந்தி இருப்பவளான வினைதீர்த்த சங்கரர் தோய் சாரூபரோடு ஏற்றி இருந்தவள் அருள் பாலா. வேலனே ஏழ் கடலையும் அழித்து வஞ்ச மூடரான அசுரரையும் அழித்து யமன் உலகத்துக்கு அவர்களை அனுப்பிய சினம் கொண்ட மயில் ஊர்தி உடையவனே. காத்திரம் பரி மயில் வாழ்வே. மூலாதாரத்தில் உள்ள தீயை எழுப்பி அதை 6 ஆதாரங்களிலும் செல்லுமாறு செய்து ஆதார இயந்திரங்களின் மூலமாக பிராணவாயுவை நல்ல சுழுமுனை வழியே ஓடுமாறு செய்து சம்மார கிரமத்தில் மூத்ததான லலாடத்தானத்து ஆக்ஞை ஆதாரத்தின் பிறை சந்திர வடிவான மறுப்பில் புருவ மத்தியான ஆகாசதானத்தில் நாத கீதங்களான சங்கு துனிகள் ஒலிக்கும் மேலான இடத்தில் பிரமந்திர நிலையில் ஒளித்து நிற்கும் ஜீவாத்மாவை தவறி போகாத வழியில் ஆசை நிலவும் இந்த உடலில் ஈடுபடுமாறு வைத்து இன்பம் மிக பலவகையான வேதங்களும் சாஸ்திரங்களும் கூறி புகழும் ஞான நிலையில் துவாதசாந்த வெளியில் ஏற்றி அந்த நிலையிலே 5 எழுத்து மந்திர பீடத்தில் தாயான பார்வதியும் சிவபெருமானும் வீற்றிருக்கின்ற திருச்சபையில் அக்னி சந்திரன் சூரியன் என்ற 3 சுடர்களின் ஒளியை தரிசனம் செய்வித்து அங்க மதி
கலை தேன் அமுதம் மிக்கு எழ அதை உண்பித்து என்னை ஆட்கொண்டு அருளுக, என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று வேண்டியவாறு